ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் ராகு கேது பற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இப்போது ராகுவை பற்றி பார்த்துட்ருக்கோம். போன பதிவிலே ராகுவுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி ராகுவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றியும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தன்மைகள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ராகு அதாவது இந்த மாந்திரீகம், ஆவி, பேய், பிசாசு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ராகு தான் காரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த கிரகம் வேணாலும் அதுக்கெல்லாம் காரகமாக இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஆவியோ, பேயோ, பிசாசோ, குட்டிச்சாத்தானோ, இல்லை மாந்திரீகமோ, இல்லை நமக்கு செய்வினை செஞ்சு வச்சிடுறாங்க அப்படின்னெல்லாம் நம்புறது நம்மளுடைய சந்திரன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சந்திரன் தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லி வருது நம்ம ஜாதகத்தில். அதாவது நம்ம மனசை கட்டுப்படுத்துறது சந்திரன் தான். அப்படி இருக்கிற சந்திரன் நல்ல நிலையில் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த விஷயங்கள் எதையுமே நம்பவே மாட்டீங்க. அந்த சந்திரன் கொஞ்சம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே போகுமோ தவிர, ராகு இதுக்கு காரகராக இருக்கிறதுனால இது இப்படியெல்லாம் நடந்துருச்சு, ராகு வல்லத்தன்மையோடு இருந்தோ நல்லத்தன்மையோடையோ இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படி எல்லாமோ, இல்லை ராகு கெட்டு இருக்கிறனால இவர் பயப்படுறார் அதை பார்த்து அப்படின்லாம் கிடையாது. சந்திரன் மனோகாரகன், உங்களோட மனசை கட்டுப்படுத்துகிற சந்திரன் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த செய்வினை அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதுவே உங்கள் சந்திரன் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா, காலையில் உங்கள் வாசலில் ஒரு முட்டையை உடச்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பயந்து நடுங்கி போயிடுவீங்க. ஐயோ, நம்மளுக்கு யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, இன்னி நம்மளால் வாழவே முடியாது, நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி மனசு உங்கள் மனசு கெட்டிருக்கனால தான் அதை பார்த்து பயப்படுவீங்க. உங்கள் மனசு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கூட்டி தள்ளிட்டு அழகாக கோலம் போட்டுட்டு வந்துடுவீங்க, அவ்வளவுதான். இதுதான் இந்த செய்வினை, அது இதுக்கெல்லாமான பரிகாரமோ தவிர ராகு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ராகு அதுக்கு காரகராக இருந்துட்டு போகிறாரு. ஆனால் ராகுவால் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களோட சந்திரன், உங்கள் மனசு, உங்களோட மனோதைரியம் தான் உங்களை இந்த விஷயங்கள்லேருந்து காப்பாற்றும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற மாதிரி ராகு காரகமாக இருந்துட்டு போட்டோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷ ஜந்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாமே காரகர் ராகு தான். அதாவது இந்த பாம்புன்னே வச்சுக்கோங்களேன், பாம்பு, தேள், என்னதுக்கெல்லாம் விஷம் இருக்கோ உடம்புல, அது கொட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுமோ, அந்த விஷ ஜந்துக்கள் எல்லாத்துக்குமே ராகு தாங்க காரகம். அப்புறம் நம்ம தோலில் வர்ற அரிப்பு, வீக்கம், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ராகு தான் காரகராவார். அதாவது வீங்கி போய் பெருசாக, அதாவது எது பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதுக்கு ராகு தான் காரகராவார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் அடிபட்டுருச்சு, உங்களை பார்த்தாலும் அய்யோ அப்படின்னு இருக்குது, இனிமே எப்படிதான் தேருவான் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு ராகு தான் காரகர். அது மாதிரி பெரிய பெரிய இந்த ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது இல்லைங்களா, நான் உங்களுக்கு அது சொல்லலை. சனியில் ஆக்சிடெண்ட்ஸ் காரகம் சனி தான். அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிற அந்த நிமிஷத்துக்கும் காரகர் சனி தான். அதையே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறனால தான் அதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம அடுத்ததில் சொல்லலான்னு இருந்தேன். இப்போ உங்களுக்கு சிங்கிளாக தனியாக ஒரு மனுஷர் போய் ஒரு பைக்கும் அடித்து அடிபட்டு கீழே விழுந்துட்டார் அப்படின்னா அதுக்கு காரகர் சனி. இதுவே 2 பஸ்ஸும் மோதிக்கிச்சு, அதில் நிறைய உயிர்களுக்கு அடி, உயிர்கள் போயிடுச்சு அப்படின்னா அந்த கூட்டு மரணம், இந்த கூட்டாக நடக்கிற விபத்து, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த கூட்டு மரணங்கள், இதுக்கெல்லாமே ராகு தாங்க காரகராவார். அது ஒரு படம் வந்துச்சு, எங்கேயும் எப்போதுமா,
அந்த மாதிரி நினைக்கிறேன். அதில் ஒரு அந்த இதை வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக நமக்கு படத்தில் காட்டுவாங்க பார்த்தீங்களா? அப்படியே அந்த 2 பஸ்ஸும் வர்றது, அப்படியே மோதுறது, அப்படியே எல்லாம் தெரிக்கிறது, அந்த எல்லா குழந்தைங்க அந்த நேரத்தில் அழுகிறது, அந்த ஒவ்வொருத்தருக்கு அடிபட்டுருக்கிறது, ஒவ்வொருத்தர் இறந்து போனது, அப்படியே தூக்கிட்டு போகிறப்போ இறந்து போகிறது, அப்படியெல்லாம் காட்டுறாங்க இல்லைங்களா? அதுதான் ராகு செய்கிற அந்த கூட்டு மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு, அந்த இடத்துக்கு அப்படியே ராகு காரகர். அந்த படத்தோட அந்த ஆக்சிடென்ட் சீனை நீங்கள் ஞாபகம் வச்சு பாருங்கள். அதுக்கு முழுமையாக காரகம் வந்து ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய பெரிய இந்த மாதிரி நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற வேலைகளை ராகு தான் செய்வார். அதாவது அந்த இடத்துக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் ராகு காரகர், அவ்வளவுதான். அதாவது ஒரு மரணம், ஒரு விபத்து நடக்கணும்னு இருக்குது, அது நடந்துருச்சு. அந்த பெரிய விபத்துக்கு காரகர் ராகு தானோ தவிர ராகு பாவர் கிடையாது. அதாவது அங்கே இருந்த எல்லாத்துக்கும் ராகு கெட்டு போனதுனால அது நடக்கலை. அந்த விபத்துக்கு காரகர் ராகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பெரிய விபத்துக்கு காரகர் ராகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் அப்படி அடிபடுறதுக்கும் இறந்து போனதுக்கும் எல்லாம் காரணம் அவங்களுடைய கர்ம வினை தான். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த உணவு விஷமாக மாறுது, அதுக்கு காரகர் ராகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் வந்து உணவு விஷமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு வந்து போதைக்கு அடிமையானவருங்க இந்த ராகு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு போதை வேணும். அதாவது எல்லாமே அவருக்கு போதை கொடுக்கும். அதாவது பண விஷயத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு போதை வந்து அவருக்கு இருக்கும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பெண்களோட பழகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு போதை. அதாவது எதுலையெல்லாம் அவருக்கு ஒரு ருசி இருக்குமோ அது அத்தனையும் அவர் அனுபவிக்கணும்னு நினைப்பார். அப்போது பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு அந்த பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே பணத்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி, ஏதோ மிஷினில் அடித்து வந்தால் எப்படி பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் பணம் கிடைக்குமோ அந்த தொழில்களையெல்லாம் செய்கிறது, எந்தெந்த வியாபாரங்கள்லாம் பணம் வருமோ அதெல்லாம் செய்கிறது, எப்படி வட்டி நிறையா வருமா அப்படின்னா அந்த மாதிரி வேலைகள் செய்கிறது, அந்த மாதிரி பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற போதை ஒரு சிலருக்கு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் மீது அநீத போதை இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிற விஷயம். இது வந்து இவங்க குடிப்பழக்கம் அப்படின்னா குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறதோ இல்லை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுறதோ அந்த மாதிரி சாதா குடிப்பழக்கம் இல்லை. இவங்களோட குடிப்பழக்கம் எப்படி இருக்கும்னா, அதாவது காஸ்ட்லி ட்ரிங்காக இருக்கும். அதில் வந்து ஏதோ எல்லாம் இப்போ கலக்கி தருவாங்க இல்லையா, லெமன் கலக்குவாங்க, அப்புறம் அதில் வந்து தேன் கலக்குவாங்க, அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி தேடி தேடி போய் அது என்ன, அங்கே என்ன கிடைக்கும், இங்கே என்ன கிடைக்கும், ஒரு ஸ்காட்சில் விஸ்கி கலந்து குடிக்கலாமா, அந்த மாதிரியெல்லாம் இன்னும் என்னெல்லாம் பண்ணால் இன்னும் எப்படி போதை வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு சாதாரண குடிப்பழக்கமாக இல்லாமல் அது ஒரு லக்ஸுரியான ஒரு வித்தியாசமான அந்த ஒரு ருசிகளுக்காக குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான குடிப்பழக்கம் இவங்க கிட்ட இருக்கும். அதே போல் குடிச்சிட்டு ஒரே ஆட்டமாக இருக்கும். அவங்க ஒரே டான்ஸு கூத்து, ஒரு பெரிய குரூப்பில் போய் இப்போல்லாம் பப்பெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா கூட 4 பேர்த்த இவங்களே செலவு பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பயங்கர டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இப்போ கூட ஒரு பாட்டு வந்துச்சே, டம்ளரை தலைமையில் வச்சுட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 போக நிலையில் தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த தண்ணி சாப்பிட்றது, இந்த பெண்களோட பழக்கம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் போகிறப்போ இவங்களுக்கு உணவுகள் அந்த இடங்கள்ல இவங்களுக்கு கிடைக்கிற உணவுகள், அப்புறம் இவங்க குடிச்சிருக்கிறதுனால அதுக்கு மேலே ஏதாவது மீன் சாப்பிட்றது, தயிர் சாப்பிட்றது அப்படின்னு காம்பினேஷன் தப்பாக போய் அந்த உடம்புக்குள்ளே இவங்களுக்கு ரியாக்ட் ஆகி அதன் மூலமா இவங்களுக்கு இறப்பு வரும். அந்த மாதிரி விஷ உணவுக்கு ராகு காரகராகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், ராகு கிட்ட இருக்கிற இன்னும் மோசமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கெல்லாம் இந்த ராகு இதில் தான் வருவாங்க. அதே போல் இந்த கூட்டுக்கலவி
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரூப் செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாமே ராகு தான் காரகராகிறாருங்க. இந்த பொருந்தாத உறவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இரத்த சம்பந்தம் இருக்கிற உறவுகளே தப்பான விஷயங்களை ஏற்படுத்திக்கிறது. நம்ம நிறைய அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம். அப்பாவாலேயே பொண்ணு குழந்தை பிறந்துச்சு அந்த மாதிரி, அப்புறம் ஒரு அண்ணியோடையே பழகிறது அந்த மாதிரி தவறாக இப்போ நடக்கக்கூடாத விஷயங்களை நடத்துறது தான் ராகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம ராகுவை தான் பார்க்கணுங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காரோ அது பொறுத்து தான் உங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். அதே போல் அந்நிய மொழிகள், அதாவது ஒரு அரபிக் படிக்கிறது, ஜெர்மன் படிக்கிறது, ஸ்பானிஷ் படிக்கிறது, அந்த மாதிரி வேறு அடுத்த நாட்டு மொழிகள் பற்றி எல்லாம் படிக்கிறது ராகுக்கு தான் காரகமாவார். அதே போல் அந்நிய மதங்களும் வேறு மதங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மதங்களோட நமக்கும் அதுக்குமான தொடர்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ராகு தான் முடிவு பண்ணுவாருங்க ஜாதகத்தில். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக 7ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீ வேறு மதத்து பொண்ணை விரும்புவ அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல சொல்லி வச்சிடலாம், அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரின் அனுப்புங்க, இல்லைன்னா வேறு நாட்டு பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் பாவத்தில் ராகு கேது சம்மந்தப்பட்டிருந்தா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரம் அப்படிங்கிறது ராகு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செகண்டில் நம்மளுக்கு இப்படி பட்டுச்சுன்னா நம்மளை தூக்கி வீசிடும். அந்த அளவுக்கு மின்சாரம் அப்படிங்கிறது பிரம்மாண்ட சக்தி. அது பிரம்மாண்டமான ராகு தான் அதுக்கு காரகராகிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வெளிநாட்டு சதி, அப்புறம் பெரிய பெரிய கொள்ளை, அதாவது பேங்கையே கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி பெரிய விஷயங்கள். அப்புறம் இந்த கடற்கொள்ளையர்கள் கப்பலில் நம்ம கப்பலையே மறித்து அவங்க கொண்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு சின்ன போட்டில் வருவாங்க, கப்பலில் ஏறி கப்பலை அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கு பேசி அவங்க அந்த கம்பெனிஸ் மூலமாக அந்த ஆட்களை மீட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆகும். அந்த மாதிரி கடல் கொள்ளை, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்ட விஷயங்களுக்கும் ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரகம். இந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். இப்போ இந்த பூகம்பம், அப்புறம் இந்த மழை பெஞ்சு தண்ணி அதனால் நிறைய பேர்த்த அடிச்சுட்டு போகிறது, நிறைய உயிர்கள் போயிடுறது அப்படிங்கிற இயற்கை சீற்றத்துக்கும் சுனாமி அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ராகு தான் காரகராகிறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்ல எல்லாம் சிக்கி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பேப்பரில் எல்லாம் நியூஸ் ஒருத்தரை கைது பண்ணி விலங்கு கையில் மாட்டி 4-10 போலீஸ் சுற்றியும் அவங்கள கூப்பிட்டுட்டு போகும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான விஷயங்களும் ராகு தான். அதாவது தப்பான விஷயந்தான், ஆனால் அதுவும் பிரம்மாண்டமாக நடக்கும், ஊருக்கே தெரிஞ்சு நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரகராகிறாரு. இவ்வளவு விஷயங்களையும் வச்சிருக்கிற ராகு அவரோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.